என்னக்கா பண்றது? நம்மளும் முடிஞ்ச இடம்லாம் தேடியாச்சு. இனிமே எங்க போய் தேடுறது? அட கடவுளே! கரெக்டா எங்கன போட்டிய? எந்த இடத்துல விழுந்தது? நீங்க எதுவும் எங்கனே தடுக்குனீங்களா? தடுக்கி விட்டு விழ போனீங்களா? அந்த மாதிரி யோசிங்க. அப்பதான் நம்ம அந்த இடத்த ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீ எங்கன விழுந்துச்சுனே தெரியாம சொன்னா நம்ம பாதை ஃபுல்லா மண் ரோடு. நம்ம எங்கனக்கா கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க. எங்கன விழுந்துச்சுனே தெரியல. நம்ம இப்போ எங்கன கண்டுபிடிக்க முடியும்? ம் மல்லிகா, தெரியல மல்லிகா. என் வாயை வச்சுட்டு தேவையில்லாம அமைதியாக இருக்காம அந்த முத்தழகிட்ட அதை இதையும் பேசி இப்போ கடைசியில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் மல்லிகா. என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல. எந்த இடம் தெரிஞ்சாதான் நான் கண்டுபிடிச்சிருவேனே. விழுந்த இடமும் தெரியலையே எனக்கு. எங்கன விழுந்துச்சு என்னன்னே தெரியலையே மல்லிகா. நான் அப்புறம் எப்படி கரெக்டாக அந்த இடத்த நான் சொல்லுவேன்? ம் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே தேடணுமோ அப்படியே மண்ணை கூட கிளறி கிளறி நல்லா அப்படி தேடிட்டோம். இனிமேல் நம்ம எங்கே போய் தேட முடியும்? ம் எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனாக்கா நானும் சொல்கிறேன். எங்கே போய் தேட முடியும்? வீட்டுக்கு போகிறீங்களா? இவளுகெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காளுக கூடிக்கிட்டு? இந்த முல்லை மல்லிகாவும் எம்மா அந்த மாதிரி சண்டை அடிச்சுட்டு அப்படி கிடந்தாளுக. இப்போ என்னடானா அவளையும் இவளையும் பிரிக்க முடியாது போல. பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்காளுக. ஏ அம்மா, எப்படிதான் இப்படின்னு தெரிய மாட்டுக்கு. அந்த அளவுக்கா ஒன்றுக்குள்ள ஒன்று? அது சரிதான். என்னமோ அவ்வளோ ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்காளுக. என் மகா மட்டும்தான் இவளுக்கு பாவம். என் மக மட்டும் பிரித்து வச்சிட்டாளுக. இவளுக்கு எல்லாம் கூடிட்டு அப்படி இருக்காளுக. சரி மல்லிகா, அப்போ நான் வாரேன். இந்த விஷயம் என்னன்னா ஆக போதே எனக்கு தெரியல மல்லிகா. அங்கே போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து எப்போ பிரச்சனை பாம்போல வெடிக்குதோ தெரியல. பார்ப்போம் வெடிக்கும் போது. ஆமாம், எப்படியும் தோடு கொடுத்துட்டோம்னா அவள் மாவகாரிகிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா. அந்த தோட்டை பற்றி ஏன் மயங்காரங்கிட்ட இவ பற்ற வைக்காமல் இருக்க மாட்டா. அவன் உடனே வந்து அதை கொண்டான்னு கேட்பேன். நான் என்ன சொல்லுவேன்? சொல்லு, என்ன சொல்லுவேன்? எதுவும் சொல்ல முடியாது. அதை விடுங்க அண்ணி, பார்த்துக்கிடலாம். கௌதம்கிட்ட நான் பேசிக்கிறவா? நீ வேற மயிலு, நீ பேசினா மட்டும் அவன் ஒத்துக்குவானா? அது எப்படி அவன் ஒத்துக்குவான்? அவன் எப்பேற்பட்டவன்? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் மயிலு. விடு. தேவையில்லாமல் வாங்கினேன் பற்றியா? தண்டனை வரப்போகுது, அனுபவிக்க போகிறேன். சரி சரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்களா? நான் போகிறேன் இப்படியே. அக்கா, தேடணும்னா சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தேடிட்டு நாங்கள் போகிறோம். ஆமாம். இனிமே எங்கே மல்லிகா போய் தேட? நான் போன இடம் வந்த இடம் ஃபுல்லாக 10 வாட்டி அலசுன்னு அலசி எடுத்துட்டோம். எப்படி தேட சொல்லு நீயே. அது உண்மைதான். அத்தனை தடவை அந்த பக்கம் தேடிட்டோம்க்கா. இனிமே எப்படி இது பண்ண முடியும்? சரிக்கா, சரி வாங்க அப்படியே போவோம். எங்கே தான் கிடக்குதோ இல்லை யாரும் எடுத்துட்டு தான் போயிட்டாங்களோ தெரியலக்கா. மல்லிகா, கரெக்டு மல்லிகா. தங்கம் வைக்கிற விலைக்கு அதை எடுத்து யார் முத்தம் கொஞ்சிட்டு போனாங்களோ தெரியல. திருப்பி யார் விட்டு பொருள்னு கேட்டு கொடுக்கவா போகிறாங்க மனச? சொல்லு. கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி கொடுக்க முடியும்? அவங்க வச்சுக்கத்தான் பார்ப்பாங்க, கொடுக்கலாம் மாட்டாங்க இந்த காலத்தில். ஆமாம் ஆமாக்கா. சரி வாங்க. என்னன்னு தெரியல, என்னத்தை பற்றி தான் இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாளுங்கன்னு தெரியல. முள்ள மூஞ்சில ஒரு சந்தோஷ கலையே காணும். என்னமோ அழுதபடி அப்படி இருக்கிறா. என்னவா தான் இருக்கும்? ஒன்றும் தெரியல நமக்கு. புரியவும் மாட்டேங்குது அவளுக்கு பேசுறது, கேட்கவும் மாட்டுது. அருவிக்கு எது விஷயம் தெரியுமா இங்கே நடக்கிறது? அவளுக்கா தெரிய போகுது? யாரும் சொல்லுவா அவகிட்ட போய்? அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன இப்படி தெரிகிறாளுன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னமோ சரிதான். சரி, எதுக்கும் அருவிக்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்போம். என்னமோ முணுமுணுன்னாளுக போகிறாளுக.
ஏக்கா சரிக்கா, அப்ப கடையில போய் துவரம் பருப்பு வாங்கணும். நான் போய் ஒருக்கா வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு புரியலாம். என்னடி வீட்டுக்கு போகணுன்னா திடீர்னு துவரம் பருப்பு வாங்க கடைக்கு போகணுங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏக்கா பின்னாடி உன் மருமம் அன்புடிக்கிறான். சரிக்கா ஏங்க வாங்க ஒரு அப்படியே கடைக்கு போயிட்டு வருமா? இருக்கு பிடிச்சவளே, காசே எடுத்துட்டு வரல, இப்போ கடைக்கு போறாளாம். ஏங்க அதான் நம்ம சுப்பண்ணே கிட்ட 300 ரூபா பாக்கி இருக்கு. நீங்க டீ குடிக்க போயில அது கேட்கலையா உங்ககிட்ட? 300 ரூபா பாக்கிங்க. அது மாதிரி இதையும் வாங்கிட்டு பாக்கி வச்சுட்டு வருவோம். இரு, 100 ரூபா பாக்கி வந்தாலே என்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ 300 ரூபா வரைக்கும் பாக்கி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா? அடுத்தடுத்து போய் பாக்கி வச்சுட்டே இருந்தா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டம் இருக்காது? காசு கொடுக்கும்போது என்னடா அது 500 ரூபா நோட்டு காலியாக போச்சுன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. 300 ரூபாய்க்கு அப்படி என்னதான் ஜாமான் வாங்குறீங்களோ? ஆமாம் அவ்வளோதான். தீனி வாங்கினா அது வாங்கினா பிஸ்கட் வாங்கினா முறுக்கு வாங்கினா லொட்டு லொஸ்க்குன்னு அவ்வளோ ஒரு கணக்கு. நான் டீ தூள் அங்கிட்டு கடுகு வெந்தயம் மஞ்சத்தூள்னு அது ஒரு கணக்கு. என்ன ஒன்று சொல்றியே? நான் வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். நீ வீண் செலவு பண்றேன்லாம் நான் சொல்ல கிடையாது, இவ்வளோ வந்திருக்கேன்னு. சரிக்கா அப்போ வா. மல்லிகாக்கா கடைக்க போறியா? நான் தம்பி ஒத்தையில விட்டு வந்திருக்கேன். தயிர் பாக்கெட் 2 வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எனக்கும் வாங்கிட்டு வந்து அவனை கொடுத்துட்டு போறீங்களாக்கா? என்ன சொல்றாம்பு? தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரணுமா உனக்கு? ஐயோ நான் கடைக்கும் போல ஒன்றும் போல இவளை பார்த்துட்டு தோரம் பருப்பு அது இதுன்னு வாய் தவறி சொல்லிட்டு இவர் என்னடானா இவ உடனே கடைக்கு போறியா எனக்கு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்குறா. நான் என்ன ஒன்று ஏங்க என்ன முழிக்கிறா? வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் ஆகணும், அன்பு கேட்குதுல்ல. சரி அன்பு, அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். வீட்டுக்கு போறியா? தேங்க்ஸ்க்கா. எப்படா போயிட்டு வர்றதுன்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்தேன். நல்ல வேலை வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன எங்கள் அத்தை அப்படி வெட்ட போகிற ஆடு மாதிரி குரு 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 குருன்னு முழிச்சிட்டு இருக்குது? ஏன்க்கா முள்ளாத்த என்னாச்சு? ஒன்றும் இல்லடி ஆத்தா, நான் எங்கிட்ட குரு 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 குருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். இல்லையே முழிய சரியில்லையே. நல்லா தான் இருக்கேங்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கூட முழி சரியில்லை. ம் பாருடி மல்லிகா, சிவனேன்னு நான் பாட்டுக்கு நிற்கிறேன்டி. என்ன பார்த்து மூஞ்சி சரியில்லை முழி சரியில்லைன்னு அம்புளுக்குறா இவ. தேவையில்லாமல் அப்புறம் அம்புளுக்குறா தானே இவ. சொல்லு நீனே. அது பாட்டுக்கு நிற்கிதுடி. ஏன்டி நீ வேறாம்பு பேசிட்டு நான் சும்மா. ஆமாம் சரிக்கா நீ போ வீட்டுக்கு. இல்லையே எங்கள் அத்தை மூஞ்சி சரியில்லை முழி சரியில்லை, ஒரு மாதிரி முழிக்குது. நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. பேச்செல்லாம் நேரம் பயங்கரமாக இருக்கும். வேற மாதிரி பேசிகிட்டு இருக்குமே. இன்னைக்கு அது முழி சரியில்லையே, பட் ஏதோ நடந்திருக்கு. ஏன் மல்லிகாக்கா உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நடந்திருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஆமாம் ஏன்பு நீ வேற, எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? அப்படி ஒன்றும் முல்லைக்கா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா அந்த நடவு நாட்டுப்பறையில பற்றி வயலை பற்றி பேசிக்கிட்டு நின்னோம். நீ வந்துட்ட கரெக்டா, மற்றபடி நாங்கள் ஒன்றும் பேசிக்கல. பின்ன வேற எதுவும் இல்லைல்லக்கா? ஆச்சா வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லம்பு. சரி எனக்கு தயிர் பாக்கெட் வாங்கி கொடுத்துறீங்களா? போ. என்னடி இவ இப்படி பேசுகிறா? எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி கரெக்டாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவளும் வந்துட்டா ஆத்தி. அவ வந்தா என்ன, என்கிட்ட அதை இதே பேசி சமாளிச்சிட்டோம்ல. அவ வந்தா என்ன வராட்டி என்ன, விடுக்கா. ஆமாம் இதுக்கு போய் இப்போ நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். வீட்டில் அவ்வளோ கோடி வேலை கிடக்கு. அவளை பார்த்தோன்னா தோரம் பருப்பு வாங்க போகிறேன்ட்டு அவள் எனக்கு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ தேவையில்லாமல் கடைக்கு போக வேண்டியதாகி போச்சு. போய் தான் வாங்கி கொடுத்துறேன், அப்புறம் என்ன செய்ய. சரி மல்லிகா, அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பவா? பயப்படாம போக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை நான் வரேன். எங்க என்ன போ சொல்ல போறியா? போடி அங்கிட்டு, வெயில் தாங்க முடியல, நம்மளாலாம் போக முடியாதும்மா. நீ போனா போட்டிரு. இப்போதான் எனக்கு முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னங்க நீங்க ஒரு இடத்த தான் போயிட்டு வந்தா என்ன விட்டுன்னு ஆம்பளை சல்லுன்னு போயிட்டு வரக்கூடாது? நான் எப்போ முக்கியமாக நீங்கள் போகிறது வர்றது? ஏன்னா அப்படி பண்ணுறீங்களோ? போங்க. நீ முக்கி போனாலும் சரி முக்காம போனாலும் சரி, நீ போகாம இரு. நீ தானே கடைக்கு போறேன்னா போயிட்டு வா. உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, நானே விறுவிறுன்னு நடந்தேன்னா 10 நிமிஷம் உங்கத்துல போயிட்டு வந்துடுவேன். உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு தேவையா? வாங்க. எங்கே தான் நம்ம தலகு
என்னடி அம்மா அழுதுகிட்டு வர்ற? முத்தழகு, ஏண்டி என்னடி ஆச்சு? ஏண்டி அழுகுற? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். நான் என்னத்துக்கு அழுக போகிறேன் சொல்லு? சும்மாதான். அழுதுகிட்டு வர்ற, ஏண்டி அழுகுறேன்னா என்னத்துக்கு அழுக போகிறேங்கிற? கிரு, என்ன கண்ணீர் இப்படி ஓடுது, என்னடி சொல்லு முதல்ல. காதில் கிடந்தது எங்க? காதில் கிடந்த தோடு எங்க காணோம்? என் முத்தலைக்கு உங்ககிட்ட தானே கேட்குறேன் அம்மா. காதில் கிடந்த தோடு எங்கே காணும்னு கேட்டேன். அடியே, காதில் கிடந்ததுன்னா கொடுத்துட்டேன், அம்பு மாமியாட்ட கொடுத்துட்டேன். நமக்கு ஏமா அது? சொல்லுமா, நமக்கு ஏன் அது? வேண்டாம், நமக்கு வேண்டாமா? எதுக்குடி வேண்டாங்கிற? என்ன அவளா வாங்கி கொடுத்தா உனக்கு? அந்த முல்லையை வாங்கி கொடுத்தா? சொல்லு, முல்லை வாங்கி கொடுத்தாளான்னு கேட்டேன். இல்லை இல்லை, அவன் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் உனக்கு மாயமாரி தானே, அவன் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னடி உனக்கு? இன்னுமா அவள் வாங்கி கொடுத்த மாதிரி, அவள் காசை போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி அவகிட்ட கழட்டி கொடுத்துருக்க? எனக்கு தெரியுமா, இன்னைக்கு நடந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அது குறிய மாமன் போட்டதுன்னு கேட்கும்னு எனக்கு தெரியும். இதுக்காக தான் அம்மிக்கிட்ட படித்து சொன்னேன், இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வாங்கிக்கணும்னு இப்போ தேவையா? வேணாண்டி வேணாண்டி, வாங்கிட்டு போடி அப்படின்னு. அந்த தொடையும் கழட்டி வச்சிரு, கொடுத்துருவோம் கொண்டே. கேட்டாளா அவ? நான் வாங்கி தான் தருவேன்னு வாங்கி தந்துட்டு இப்போ என்ன பேச்செல்லாம் யாராருக்கிட்டே வாங்க வேண்டியதாக இருக்கு தெரியுமா? எவ அந்த முல்லை பேசுனால? ஆமாம்மா, நான்லாம் கழட்டி கொடுக்க மாட்டேன். நீ கழட்டி கொடுத்துட்டு வந்தா நான் எதுக்காக கழட்டி கொடுக்கணும்? நான்லாம் கழட்டி கொடுக்க முடியாதும்மா, சொல்லிவிட்டேன் இப்போவே. அப்படின்னா நீ ஏம்மா கழட்டி கொடுக்கலன்னு என்கிட்ட கேட்கக்கூடாதுடி. ஏம்மா, லூஸு மாதிரி பேசாத. 1000 தான் இருந்தாலும் இது என்ன உன் சொந்த பேரனா? கிடையாது. வேண்டாம் நமக்கு அவங்க பொருள்லாம். கழட்டி கொடு, அதையும் நான் கொடுத்துட்றேன். அவள் பேசுனதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. என்னடி அப்படி பேசுகிறான்? நீ அம்புட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஆமாம், அவகிட்ட போய் சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணணுமா? அடப்போமா அங்கிட்டு, தேவையில்லாத விஷயம் நமக்கு. அவள் பொருளை கேட்டால் நம்ம கொடுத்துடணும். 1000 தான் இருந்தாலும் அவங்க மயம் வாங்கி கொடுத்தது.